வெல்கம் டு கணினியாகா. நம்ம இந்த கிளாஸ்ல எதை பற்றி பார்க்க போறோம்னா டெவாப்ஸ்னு ஒரு கான்செப்ட்ல கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட், சரிங்களா? ஸோ அதில் அன்சிபிள் டூல்ஸ் இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ டெவாப்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க, சரிங்களா? நார்மலாக ஒரு டெவலப்மெண்ட் சைக்கிள், ஒரு டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டெவாப்ஸுக்கு முன்னாடி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் டீம் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் டீம் இருக்கும். டெஸ்ட் அண்ட் குவாலிட்டி ரெண்டுமே அவங்களே தான் பண்ணுவாங்க. இல்லைன்னா டெஸ்டிங் டீம்னு ஒன்று இருக்கும், குவாலிட்டின்னு ஒரு டீம் இருக்கும், சரிங்களா? அப்புறம் டெஸ்டிங்கும் குவாலிட்டி முடிஞ்சோடனே டைரெக்டாக ப்ரொடக்ஷனுக்கு போயிடும், சரிங்களா? ஸோ இந்த டெவலப்மெண்ட் டீம், டெஸ்டிங் டீம், குவாலிட்டி டீம், ப்ரொடக்ஷன், சரிங்களா? 4 டீமுக்குமே ஒரு ஐடி சப்போர்ட் இருக்கும், சரிங்களா? அந்த ஐடி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒருத்தர் இருப்பார், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே? ஸோ அவர் தான் வந்து என்ன பண்ணுவார், டெவலப் பண்ண வேண்டிய எல்லா செட்டப்பும் இன்வெர்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுப்பாரு. அதே மாதிரி டெஸ்டிங்கும் அவர் தான் பண்ணி கொடுப்பாரு, குவாலிட்டி அவர் தான், அண்டு ப்ரொடக்ஷன். ஸோ எண்ட் டு எண்டு உங்களுக்கு சர்வர் செட்டப்பு, அந்த என்வரன்மெண்ட் செட்டப் எல்லாமே கிரியேட் பண்ணுறது அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், சரிங்களா? ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா இதில் டெவாப்ஸுக்கு முன்னாடி இந்த இந்த இதில் வந்து என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எல்லா டைமும் அந்த டெவலப்பர்ஸ் எல்லாமே வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் சர்வர் சரியில்லை, கான்ஃபிகரேஷன் சரியில்லை, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே அட்மினிஸ்ட்ரேட்டர் பிட்வீன் டெவலப்பர்ஸ் எப்போதுமே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி டெவலப்மெண்ட்டில் ஒரு என்வரன்மெண்ட்டை நம்ம அங்கே சர்வர்ஸ் என்வரன்மெண்ட் கிரியேட் பண்ணுவோம். அதே இது டெவலப்மெண்ட்டில் கரெக்டாக வரும், பட் ப்ரொடக்ஷனில் ப்ராப்ளம் வரும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி டைமும் உங்களுக்கு எல்லாமே கமெண்ட் வழியாக அவர் பண்ணுவார், எல்லாமே மேனுவலாக தான் பண்ணுவார் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஓகேங்களா? ஸோ இந்த இதை வந்து இது பண்ணுறதுக்கு தான் டெவாப்ஸ் ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தாங்க, சரிங்களா? அதில் வந்து நிறையா இருக்குது, என்னென்ன கான்செப்ட் விக்கிபீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங், பில்டிங், டெஸ்டிங், பேக்கேஜிங், ரிலீஸிங், கான்ஃபிகரிங் அண்ட் மானிட்டரிங், சரிங்களா? இந்த 7 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு வந்து இதில் வரும், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து டெவாப்ஸ்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டட், சரிங்களா? எப்படி டெவலப்மெண்ட் என்வரன்மெண்ட்லேருந்து குவாலிட்டி, டெஸ்டிங், டெவலப்மெண்ட்லேருந்து டெஸ்டிங், குவாலிட்டி, ஸோ அந்த சைக்கிள் வந்து ஸ்மூத்தாக உங்களுக்கு இது பண்ணுறதுனா டெவாப்ஸ்னு ஒரு கான்செப்ட் வந்தாங்க. இப்போ அந்த ஆட்டோமேஷன் தான் இப்போ வந்து உங்களுக்கு எல்லா டெவலப்மெண்ட்லேயும் இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் நம்ம டெவாப்ஸை பற்றி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக நிறைய டூல்ஸ் படிக்கணும். அதில் நம்ம 1 by 1 பார்க்கலாம், சரிங்களா? அதில் வந்து இப்போது சிம்பிளாக டெவாப்ஸ்னா டெவலப்மெண்ட் ஆப்ரேஷன்ஸ், சரிங்களா? ஃபுல்லி ஆட்டோமேஷன். அதுக்கு வந்து நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? அதில் வந்து அனிசேபிள் இருக்குது, செஃப் இருக்குது, பப்பட் இருக்குது, ஸோ இந்த மாதிரி ஜென்கின்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஒரு டூல், சரிங்களா? ஸோ அதில் இப்போ நம்ம அனிசேபிள்ங்கிற ஒரு டூலை பற்றி பார்க்க போகிறோம், ஓகே? ஓகே, இப்போ அந்த டூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அனிசேபிள், அது வந்து கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம அனிசேபிள் டூலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதான் சர்வர் ஆட்டோமேஷன், சரிங்களா? அதில் வந்து செஃப், பப்பட்டு, அனிசேபிள் நிறையா இருக்குது, ஓப்பன் சோர்ஸு. ஸோ இந்த அனிசேபிள் வர்ற கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து ஏஎம்எல் சொல்லுவாங்க. அது வந்து ஏகன்லெஸ், ஹைலி ஃப்ளெக்சிபிள், சரிங்களா? மாடல்ஸ்லாம் இது நிறையா ரெடிமேட் மாடல்ஸ் இருக்குது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அனிசேபிள்.com சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? 2வது ஈஸியாக இதில் வந்து ரோல் பேக் பண்ண முடியும். இதில் வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, ப்ளே பேக்னு இருக்குது, இன்வென்ட்ரி இருக்குது, டாஸ்க் இருக்குது, ஹேண்ட்லர்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து என்ன பார்க்கலாம்.
இப்போ நார்மலாக ஒரு செட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு Ansible இது எல்லாமே லைனக்ஸ் என்வரன்மெண்ட் சரிங்களா, நாட் விண்டோஸ் என்வரன்மெண்ட், லைனக்ஸ் என்வரன்மெண்ட். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸ் கண்ட்ரோல் லினக்ஸில் ஒரு சர்வர் இருக்கும். அந்த சர்வரில் நம்ம Ansibleோட கண்ட்ரோல் சர்வர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அதுலேருந்து நம்ம எல்லாமே எல்லா கிளைண்ட்ஸ் சர்வர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெவலப்மெண்ட் சர்வர் ஒன்று இருக்கும், ப்ரொடக்ஷன் சர்வர் டெஸ்டிங் சர்வர் இருக்கும், குவாலிட்டி சர்வர் இருக்கும் சரிங்களா. இது ஒவ்வொன்றுக்கும் போயிட்டு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கான்ஃபிகரேஷனும் இல்லை. இப்போ Ansible கிளைண்ட் ஒன்று வந்து நீங்கள் டெவலப்மெண்ட் சர்வர்னு வச்சுக்கோங்க. அதாவது டெவலப்மெண்ட் டீம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த அப்படி ஒரு டேட்டா பேஸ் சர்வரோ இல்லை அப்ளிகேஷன் சர்வரோ இல்லை வெப் சர்வரோ எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, ஃபெச் பண்ணி ப்ரோக்ராமிங் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க சரிங்களா, டெவலப்மெண்ட் டீம். அதே மாதிரி டெஸ்டிங் டீம் தனியாக இருக்கும். டெவலப்மெண்ட் டீம் என்ன பண்ணுவாங்க, கோடை தவிர மற்ற எல்லாமே அவங்க வந்து டெஸ்டிங் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் என்வரன்மெண்ட் கிரியேட் பண்ணும். ஃபைனலி அப்புறம் குவாலிட்டின்னு ஒன்று இருக்கும் சரிங்களா. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் பண்ண இதை அவங்க திருப்பி ரீகுவாலிட்டி பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து அப்படி ப்ராசஸ் சைக்கிள் ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வந்து போகும். ஸோ இது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு தடவையும் போயிட்டு நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டு வச்சு எங்கேயாவது இடத்துல உங்களுக்கு மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அந்த இதுக்காக டெவாப்ஸ்னு ஒரு கான்செப்ட் வந்தாங்க. அதில் தான் Ansible நிறைய டூல்ஸ் இருக்குது. நம்ம Ansible டூல்ஸ் பார்க்குறோம், ஒரு டூல்ஸ் எடுத்து பார்க்குறோம் சரிங்களா. ஸோ Ansibleலாம் ஒன்றும் இல்லை, ஒரு செட் ஆஃப் சர்வர் மாதிரி ஒன்று நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அந்த சர்வர்லேருந்து இங்கே எல்லாருக்குமே ஆட்டோமேட்டடாக இதுலேருந்து நம்ம கிளைண்ட்லேருந்து நம்ம ஒரு கமாண்ட் கொடுத்தோம்னா அந்த 3 சர்வர் தான் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு என்வரன்மெண்ட் கிரியேட் ஆகிடும் சரிங்களா. இப்போ ஒரு ஃபைல் காப்பி பண்ணாலோ இல்லை ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம்னாலோ கான்ஃபிகரேட் பண்ணாலோ மேக்ஸிமம் செகண்ட்ஸில் ஒரு கமாண்ட் வழியாக நம்ம பண்ண முடியும் சரிங்களா. அதுக்கு தான் வந்து நம்ம என்ன டூல் யூஸ் பண்ணுறோம்னா Ansible ஒரு டூல் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. இது வந்து ஜஸ்ட் ஒரு என்வரன்மெண்ட் உங்களுக்கு காட்டியிருக்கோம். ஒரு சுவிட்ச் இருக்குது, சுவிட்சில் சர்வர் கனெக்ட் பண்ணியிருக்கோம், 3 கிளைண்ட் சர்வர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஓகே, ஸோ இந்த 3 இந்த கண்ட்ரோல் சர்வர் வந்து எப்படி இந்த சர்வருக்கு நம்ம வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறவங்க பற்றி நம்ம வந்து ரியல் டைமாக டெமோவில் லினக்ஸ் சர்வரில் பார்க்க போகிறோம் சரிங்களா. இது வந்து நான் வந்து ஒரு சர்வரு ஒரு கிளைண்ட் மட்டும் எடுத்துருக்கேன் சரிங்களா. இந்த என்வரன்மெண்ட்டில் 3 போட்டிருக்கேன். ஒரு சர்வர்லேருந்து ஒரு கிளைண்ட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறவங்க டெமோ பண்ண போகிறேன் சரிங்களா. ஸோ ஒரு சர்வர் போட்டால் தான் மற்ற எல்லாத்துக்குமே சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ வந்து டெமோ வந்து எப்படி பண்ணுறவங்க பார்க்கணும். ஓகே, இப்போ சர்வர் அண்ட் கிளைண்ட். Ansible சர்வர் தான் கண்ட்ரோல் சர்வர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கிளைண்ட் மிஷின், கிளைண்ட் சர்வர்னு வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே, ஸோ இதில் வந்து இதோட ஐபி பார்த்தீங்கன்னா 10.192.168.1.10. அதே மாதிரி இதோட ஐபி பார்த்தீங்கன்னா 11. ஓகே, இதோட ஐபி வந்து 11 சரிங்களா. ஸோ இப்போ வந்து சர்வரோட ஐபியில் பிங்காதான்னு பார்க்கலாம். 192.168.1.10. ஓகே, அதே மாதிரி சர்வரோட ஹோஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா Ansible சர்வர், அதுவும் பிங்காதான்னு பார்த்துக்கோங்க. Ansible சர்வர். ஓகே, ஸோ அந்த Ansible சர்வர் அதெல்லாம் என்ட்ரி வந்து பிங் ஆகணும்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதில் என்ட்ரி வந்து கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சரி, என்ட்ரி எங்கெல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா VA ETC ஹோஸ்டஸில் தான் நம்ம ஹோஸ்ட் நேம் கொடுப்போம். ஹோஸ்ட் நேம் சரிங்களா. ஸோ இதில் ஹோஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா Ansible சர்வர்னு இருக்குது. அதே மாதிரி ஹோஸ்டஸ்லையும் ஒரு என்ட்ரி போடணும் சரிங்களா. அந்த ஹோஸ்ட் நேம் வந்து இதில் போடணும்னா ஹோஸ்டஸ்னு ஒரு ஃபைல் இருக்குது, அதில் சர்வரையும் கிளைண்ட்டையும் போடணும் சரிங்களா. அந்த என்ட்ரி கண்டிப்பாக இருக்கும். 192.168.1.10 அண்ட் Ansible சர்வரோட ஐபி 192.1.11 வந்து இந்த கிளைண்டோட ஐபி சரிங்களா. ஸோ இந்த என்ட்ரி கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த என்ட்ரி வச்சா அது வந்து ஒர்க் ஆகும் சரிங்களா. அதே மாதிரி இப்போ இங்கே வந்து கிளைண்ட்டுக்கு இங்கே அதை பாருங்கள் 192.168.1.11. ஓகே, ஸோ அதே மாதிரி பிங்
அன்ஸ்டேபிள் கிளைண்டோட நேம். சரிங்களா, அன்ஸ்டேபிள் கிளைண்ட் நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். நான் வந்து கிளைண்ட் சர்வர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ரெண்டும் உங்களுக்கு பிங் ஆகிடும், பக்காவாக பிங் ஆகும். இனிமேல் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், சர்வர் சைட் பக்கா கான்ஃபிகரேஷன் வந்துருச்சு, அதாவது இனிஷியல் ஐபி அந்த கான்ஃபிகரேஷன். சரிங்களா, அதே மாதிரி கிளைண்ட் சைடில் போய் கிளைண்ட் சைடில் கரெக்டாக தான் உங்களுக்கு வருது. ஸோ இதே மாதிரி தான் ஹோஸ்ட் நேம் வந்து என்னென்னு பாருங்கள். ஹோஸ்ட் நேம் நீங்கள் கொடுக்கணும், கொடுத்தே வச்சிருக்கிறேன் ஆல்ரெடி. ஸோ நீங்கள் வந்து ஹோஸ்ட் நேம் அண்ட் ஹோஸ்டர்ஸ் என்ட்ரி போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா, ஓகே. ஸோ இது அன்ஸ்டேபிள் கிளைண்ட் தான் நம்ம அங்கே என்ட்ரி போட்டுருந்தோம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஹோஸ்டர்ஸில் போயிட்டு இந்த என்ட்ரி இருக்கும், சர்வரோட என்ட்ரி கிளைண்டோட என்ட்ரி இருக்கும். ஓகே, ரைட்டு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இந்த எம் இன்ஸ்டால் ஏப்ரல் ரிலீஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் நம்ம ஒன்று ஒன்றா இன்ஸ்டால் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ ஏப்ரல் ரிலீஸ். ஸோ இந்த டூலை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான், இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்னா ஜிட்டு, பைத்தான், பைத்தான் பிப்பு, ஓப்பன் எஸ்எஸ்எல் அண்ட் அனிசேபிள் தான் வந்து அந்த டெவாப்ஸ் டூல். சரிங்களா, ஸோ ஒன்று ஒன்றா நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். எம் இன்ஸ்டால் ஃபஸ்ட்டு வந்து ஜிட்டு. சரிங்களா, இது எல்லாமே நான் சர்வரில் தான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, கிளைண்டில் நான் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணல, ஃபஸ்ட்டு சர்வரில் தான் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே ஓகே, ஸோ ஜிட் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அதை ஃபுல்லாக இது பண்ணும், அப்புறம் எஸ்ன்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகும். சரிங்களா, எஸ்ன்னு நீங்கள் முதல்ல கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்காது, அதுவே இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து அன்ஸ்டேபிளுக்கு உள்ள ஒரு டிபெண்டன்சி ஜிட்டுங்கிறது ஒரு ரெபாசிட்டரி டூலு. ஸோ ஜிட்டுங்கிறத படிக்கும்போது ஜிட்டை பற்றி ஒரு ஃபுல்லாக படிக்கலாம். இப்போ ஜிட்டுன்னு ஒரு ரெபாசிட்டரின்னு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்புறம் பைத்தான்ங்கிறது ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், அதில் பைத்தான் பிப்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஓப்பன் எஸ்எஸ்எல், அது வந்து எஸ்எஸ்ஹெச்க்கு நமக்கு யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அனிசேபிள், அதுதான் வந்து முக்கியமான டெவாப் டூல்ஸ். ஓகேங்களா, ரைட். பைத்தான் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகாது, ஏன்னா உங்களுக்கு வந்து பைத்தான் தனியாக இன்ஸ்டால் ஆகாது. 2 வெர்ஷன் இருக்குது, பைத்தான் 2 இருக்குது, பைத்தான் 3.6 இருக்குது. சரிங்களா, நம்ம பைத்தான் லேட்டஸ்ட் வெர்ஷன் 3.6 இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ 3.6 இப்போ உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஓகே, வருதுங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு பைத்தான் இன்ஸ்டால் ஆகும். ஸோ பைத்தான் 3.6 இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பைத்தான் பியும் வந்து பிப்புங்கிறதும் உங்களுக்கு சேர்ந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும் உங்களுக்கு, அதனால் தேவையில்லை. ஸோ இருந்தாலும் கொடுத்து பார்க்கலாம் என்ன ஆகுது. பிப்பு நத்திங் டூ ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் எஸ்எஸ்எல் டூல் இன்ஸ்டால் ஆகும். சரிங்களா, ஓப்பன் எஸ்எஸ்எல் இதுவும் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகி தான் இருக்கும், இன்ஸ்டால் ஆகும். ஸோ இந்த ரெண்டுமே இன்ஸ்டால் ஆகிடும். அப்போது இன்னும் நமக்கு வந்து அனிசேபிள் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணணும். எதெல்லாம் தேவை, ஜிட்டு, பைத்தான் பிப்பு, அதுக்கப்புறமா ஓப்பன் எஸ்எஸ்எல். சரிங்களா, லாஸ்ட்டில் தான் உங்களுக்கு வந்து எது இன்ஸ்டால் பண்ண போகிறோம், அனிசேபிள். அந்த டூல் தான் வந்து உங்களுக்கு முக்கியமான டூல். ஓகே, ஸோ இப்போ எம் இன்ஸ்டால் ANSIBL அனிசேபிள். ஓகே, ஸோ இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணோன்னே உங்களுக்கு என்னெல்லாம் கேட்குது பார்த்தீங்களா, பைத்தான் எல்லாமே பைத்தான் இது பண்ணி தான் பேக்கேஜ் இது பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இப்போ எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இன்ஸ்டால் ஆகும். முதல்ல நமக்கு எரர் வந்தது காரணம் வந்து 2-3 எரர் வந்தது. அது வந்து ஏன்னா நம்ம பைத்தான் கொடுத்தோம், பைத்தான்
என்ன வெர்ஷனோ அதை கொடுத்தா தான் இன்ஸ்டால் ஆகும், இல்லை பைத்தான் ஸ்டார்னு நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? அப்படின்னா அது எதுவாக இருந்தாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கும். எந்த வெர்ஷன் இருக்கோ அது லேட்டஸ்ட் வெர்ஷன் எதுவோ அதை இன்ஸ்டால் பண்ணுவோம். பர்டிகுலர் வெர்ஷன் வேணும்னா பைத்தான் 2 பைத்தான் 2 இன்ஸ்டால் பண்ணும். பைத்தான் 3.6னா பைத்தான் 3.6 இன்ஸ்டால் பண்ணும். சரிங்களா? இப்போ இன்ஸ்டால் ஆகுது வந்து அனிசேபிள்ங்கிற ஒரு டூல் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகுது. இந்த டெவாப்ஸ் டூலை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளைண்ட் சைடு கான்ஃபிகரேஷன்லாம் ஆட்டோமேட்டாக பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு யூஸ் ஆகிற டூல் எது பார்த்தீங்கன்னா அனிசேபிள் டூல். ஓகே, அதெல்லாம் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டலேஷன் டைம் எடுக்கும். ஸோ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்போ போயிட்டு நம்ம வெர்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். அனிசேபிள் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே எல்லாம் வந்துச்சா? ஸோ வெர்ஷன் என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க பார்த்தா அவங்க கான்ஃபிகரேஷன் ஃபைல் எல்லாமே வரும். ஓகேங்களா? ஸோ வெர்ஷன் வந்து 2.97. சரிங்களா? அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் பார்த்தீங்கன்னா அதில் போய் ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணணும். etc அனிசேபிள் இது எல்லாமே நான் இதில் பண்ணிட்டு இருக்கேன், சர்வரில் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? அனிசேபிள் அப்புறம் அனிசேபிள் சிஎஃப்ஜின்னு ஒரு ஃபைல் இருக்கு. சரிங்களா? அதில் போயிட்டு ஒரு 2 என்ட்ரி மட்டும் அந்த கமாண்ட் மோடில் இருக்கும், அதை அன்கமாண்ட் பண்ணணும். சரிங்களா? இன்வென்ட்ரின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை அன்கமாண்ட் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சூடோ யூசர் ரூட்னு இருக்கும். ஸோ அதை ரெண்டையும் மட்டும் நீங்கள் அன்கமாண்ட் பண்ணணும். அதாவது இடிசி அனிசேபிள் டாட் சிஎஃப்ஜியில் போயிட்டு அது 2 என்ட்ரி இருக்கும். சரிங்களா? அதில் நிறைய என்ட்ரி இருக்கும். அதில் 2 என்ட்ரி அன்கமாண்டபிள் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி அண்டு இன்வென்ட்ரின்னு பார்த்தீங்களா, அந்த இது வந்து கமாண்ட் மோடில் வந்து அன்கமாண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சூடோ யூசர் ரூட்டும் நம்ம அன்கமாண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ சேவ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா? இது வந்து சர்வர் சைட் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு வந்து இப்போ சர்வர் சைடில் அனிசேபிள் இன்ஸ்டால் பண்ணி அனிசேபிள் கான்ஃபிகரேஷன் சின்ன சேஞ்சஸ் பண்ணிப்போம். சரிங்களா?